Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. I decide. I go extra. Presta, always extra. But what extra? Chera Om Junction 80 hours freedom flash sale from 13th August 2 p.m. to 16th August 10 p.m. Sundarapuram Crosscut Road, Coimbatore. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சூர்யா பேசுறேன். விஸ்வநாதன் சன்ஸ் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். என்னெல்லாம் ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகல அப்படின்றதெல்லாம் லைட்டா சூர்யா சார் வாய்ஸ்லேயே ட்ரை பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். டு ஸ்டார்ட் வித் த ஒன் சூர்யா அவர்களுக்கு வந்து கருப்பு படம் மிகப்பெரிய தியேட்ரிக்கல் பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய படம் விஸ்வநாதன் சன்ஸ்னு வரப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் சூர்யா சாருக்கு வந்து தமிழ் மார்க்கெட்டை விட தெலுங்கு மார்க்கெட் வந்து இன்னும் இன்ட்டு 2x அவருக்கு வந்து அங்கே எல்லாருமே அடாப்டட் சன் ஆஃப் ஆந்திரா அப்படி தெலுங்கானான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேங்கபிள் ஸ்டாராக அவர் வந்து தெலுங்கு சைடில் வந்து இருக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது வெங்கி அட்லூரி, லக்கி பாஸ்கர் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், இன்னொரு பக்கம் வாத்தி ஒரு நல்ல ஹிட்டான படம். இதுக்கு அடுத்தபடியாக அவர் இந்த படம் எடுக்கிறாரு. அவர் வந்து தெலுங்கு படம் தமிழ் படம் பைலிங்குலாக எடுக்க போறாருன்ற ஒரு கேள்வி இருந்தது. பட் வெங்கி அட்லூரி அவர்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு டைரக்ட் தமிழ் படம் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அது அவரே வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் ரிலீஸ்க்கு முன்னாடி டேட், அதாவது வந்து நேத்திக்கு திருப்பதி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு மொட்டைலாம் போட்டு நான் வந்து டைரக்ட் தமிழ் படம் வந்து பண்ணணும்னு நினச்சேன். அது ரொம்ப நாள் கழிச்சு நிறைவேறி இருக்கு. இந்த படம் வெற்றி அடைகிறதுக்காக இங்கே ப்ரேயர்ஸ்லாம் பண்ண வந்திருக்கேன்ற மாதிரிலாம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. என்னதான் வந்து அவர் வந்து டைரக்ட் தமிழ் படமாக விஸ்வநாதன் சன்ஸ் படத்தை வந்து அவர் எடுத்திருந்தாலும் அதில் ஒரு பாதி படம் வந்து ஒரு தெலுங்கு மீட்டரில் தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அவேவாலாம் இருக்காது. அந்த விதத்தில் வெங்கி அட்லூரி அவர் பேலன்ஸ் பண்ண விதத்துக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள். த ஒன் சூர்யா அவர்களுக்கு வந்து கருப்புக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு படம். கருப்பு வந்து ஒரு பயங்கர ஆக்ஷன் ஓரியன்டாக நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து ஏபிசி எல்லா சென்டர்லையும் ஹிட் ஆயிடுச்சு. பட் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு குடும்ப படமாக மட்டுமே தான் இருக்க போகுது அப்படின்றது வந்து ட்ரெய்லர்லேயே வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உட்காந்து ரசிக்கக்கூடிய ஒரு படமாக அந்த படம் இருக்க போகுது. அப்படின்றப்போ இந்த படத்துக்கு சுற்றி வந்த சில ட்ரோல்ஸ்லாம் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்த நிரப்ப போகிறது வந்து சூர்யா தாண்டா, கருப்பு பாருங்க எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு, 350+ crores வந்து கலெக்ட் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து என்னப்பா நீங்கள் வந்து அந்த இடத்த இவர் தான் நிரப்ப போறாரு, நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ வந்து 9 AM ஷோலேருந்து எல்லாமே ஒரு க்ரீனாக காட்டுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய ட்ரோல்ஸ்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. பட் மார்க் மை வேர்ட்ஸ், இந்த படத்தினுடைய FDFS இப்போ பார்த்துட்டு வரேன், மிகப்பெரிய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு அது இருந்தது. இன்னைக்கு ஈவினிங்லேருந்தே கண்டிப்பாக இந்த படத்துக்கு டிக்கெட்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும். இதை நான் பர்சனலாக இப்போவே டிக்ளேர் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நம்ம டீமுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அட் த சேம் டைம் நம்ம பார்ப்போம்ல, சரி ஓகே நம்ம ரிவ்யூ தர வரோம், சுற்றி பார்ப்போம், ஆடியன்ஸ் ரியாக்ஷன் பார்க்குறப்போ ஃபேமிலியாக வந்திருந்த எல்லாருமே ரொம்ப ரசித்தாங்க இந்த படத்தை. அங்கேயே தெரிஞ்சிருச்சு ஓகே சூர்யா சாருடைய ஒரு ஆர்கானிக் ஜோன் இது, இந்த படத்தை வந்து அவர் பட்டையை கலப்ப போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ படத்தினுடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாருமே எல்லா சீனுக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அந்த தைரியத்தில் தான் நான் இப்போவே வந்து ஓப்பனாக வந்து பர்சனலாகவே டிக்ளேர் பண்ணுறேன் இந்த படம் ஹிட் அப்படின்றது சொல்லி. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி சூர்யா சாருக்கு தமிழ் தெலுங்குல நல்ல மார்க்கெட் இருக்கிறதுனால இந்த படம் வந்து தமிழ் படம் மாதிரியும் இருக்கும், இதை தெலுங்கு படமாகவும் நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு படத்தோடைய டைட்டிலுமே நமக்கு வந்து கொஞ்சம் அவேவான டைட்டில் தான், விஸ்வநாதன் சன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ரீசெண்ட் டைமில் இவ்வளோ பெரிய டைட்டில் நம்ம எதிர்பார்த்தது கிடையாது. அட் த சேம் டைம் சூர்யாசோடைய லுக்காக இருக்கட்டும், சூர்யாசோடைய வீடு, அவருடைய ஆஃபீஸ், அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து நமக்கு அவேவாக இருக்கிற ஒரு விஷயம் தான். படத்தில் வந்து பணக்காரங்களாக காட்டுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இது ஓவர் த போர்டு ஒரு பணக்காரன் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வீடாக தான் இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் மேனா, ஒரு லே மேனா, ஒரு ஆடியன்ஸாக நமக்கு மேபி விஷுவலாக அவேவா தெரியலாம். பட் அது எல்லாத்தையுமே ரைட்டிங் மூலமா கனெக்ட் பண்ணிட்டாரு வெங்கி அட்லூரி. ஏன்னா வெங்கி அட்லூரியோடைய ரைட்டிங்க்கு முதல்ல பாராட்டுகள் நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50+ ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன், அவருக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது. ஒரு குழந்தை மூலியமா அவர் வந்து படத்தினுடைய ஹீரோயின் மமிதா பைஜு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 22 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்கள வந்து ரொம்ப ஒரு சரியலான ஒரு மீட் பண்ணுறாங்க. அந்த ஒரு மீட்டிங் வந்து அவங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணுது. 2 பேருமே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா, இல்லை பிரியறாங்களா சேர்றாங்களா, இந்த 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் என்னவா முடிய போகுது அப்படின்றத சுற்றி ஒரு ஹியூமன் எமோஷன்ஸை கையாளுற ஒரு படமாக இந்த படம் இருக்குது. இதுக்குள்ள அவ்வளோ ப்ளே பண்ணியிருக்காங்க படத்தினுடைய டைரக்டர் வெங்கி அட்லூரி. சூர்யா சாருடைய அந்த கேரக்டர் ஆர்க்காக இருக்கட்டும்,
ஒரு 50+ ஒரு பிஸ்னஸ் மேன் இந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பார். அவருக்கு ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா நடந்திருக்கும். அது மூலிமா அவர் எவ்வளோ மெச்சூர்டாக தன்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் மமிதா பைஜு நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம், நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ உனக்கு எனக்கும் பெரிய ஏஜ் கேப் இருக்குது, கிட்டத்தட்ட 20+ இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்குது, இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்கிறப்போ அதை ஜஸ்டிஃபைங் பண்ணுற மாதிரி படத்தினுடைய கிளைமேக்ஸ் வரைக்கும் சூர்யா சார் வந்து எடுக்கக்கூடிய டெசிஷன் எல்லாமுமே அப்பார்ட் ஃப்ரம் வாட் த ஹார்ட் சேஸ், அவருடைய மைண்ட் பேசுகிற விஷயங்கள் எல்லாமுமே வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன் கடைசி வரைக்கும் இருந்தால் எப்படி இருக்கும், டில் கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த கேரக்டர் தன்னுடைய இன்டெலிஜென்ஸை வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வெல் இன்டெலிஜென்ட்டாக வெல் கிளவராக எழுதியிருக்காரு வெங்கி அட்லூரி சூர்யா சாருடைய கதாபாத்திரத்தை. அட் த சேம் டைம் வந்து அவர் எடுத்துக்கிட்ட அந்த காஸ்டிங்க்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள் தெரிவிக்கணும். சூர்யா சார் ஒரு பக்கம் கலக்குறாங்க, இன்னொரு பக்கம் வந்து மமிதா பைஜு தன்னுடைய அந்த துரு நடிப்பு மூலமாக வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் படத்தை தன்னுடைய ஷோல்டரில் வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் ராதிகா மேம் நம்ம சொல்லவே வேணாம், அவங்க வரக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, சாப்பிட்ருவாங்க. சூர்யா சாரே வந்து ரீசெண்டாக ஒரு ப்ரொமோஷனில் சொல்லியிருந்தாரு, ராதிகா மேம் வந்து நம்மளுடைய படத்துக்கு வந்து ஒரு மேஜிக்கல் டெஸ்ட் மாதிரி, அவங்க அந்த படத்துக்கு வந்துட்டு தன்னுடைய மேஜிக்கல் டெஸ்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே தூவிட்டு போயிடுவாங்க, படம் ரொம்ப ஒரு என்ஹான்ஸ்டு ஃப்ளேவராக வந்து வந்துடும் சொல்லி அந்த அளவுக்கு ராதிகா மேம் வரக்கூடிய சீன்ஸ் வரைக்குமே அவங்க தன்னுடைய ஆக்டிங் மூலியமா அந்த தாக்கத்தை உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்துடைய லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ராதிகா மேமுடைய அந்த ஒரு தாக்கம், அந்த கேரக்டராக இருக்கு, அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி படம் மேபி எங்கேயாவது அவே ஆயிருந்திருக்கலாம், மேபி இந்த கேரக்டர் சூஸ் பண்ண விதங்களா இருக்கட்டும், ஒரு சில ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ண சீன்ஸ் ஒரு சிலது இருக்கும். அதாவது அம்மா கிட்ட பையன் ஷேர் பண்ணிக்கவே முடியாத ஒரு சில விஷயங்கள், அதை வந்து அம்மா கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படி வெளிப்படையாக வந்து அதாவது தன் பையனை லவ் பண்ணுற அந்த பொண்ணுக்கிட்ட மமிதா கிட்ட சொல்கிற சீன்ஸாக இருக்கட்டும், அது என்னன்னு நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். அது ஒரு சின்ன காமெடி, ஒரு சின்ன கிகிள், அது சூர்யா சார் அழகாக பண்ணியிருப்பாரு. அது வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா படத்தில் ஒரு ஹீரோவாக காட்டுறாங்கன்னா அது ரொம்ப நல்லவனாக மட்டுமே தான் இருப்பான் அப்படின்றது கிடையாது. என்னதான் நல்லவனாக இருந்தாலும் ஒரு சின்ன கிரே ஷேட் இருக்கும்ல, அந்த கிரே ஷேடை காமிக்கல அந்த படத்தில் வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த விதங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணி ஓகே ஒரு வெல் அட்வான்ஸ்டு மம்மி அந்த கேரக்டராக வந்து ராதிகா மேம் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். அட் த சேம் டைம் படத்தை ரொம்ப கமர்ஷியல் மீட்டரில் வந்து கையாண்டிருக்காரு வெங்கி அட்லூரி. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே ஒரு சூர்யா மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்லையும் தெலுங்குலையும் கேரளாலையும் மிகப்பெரிய பேங்க் ஸ்டாராக இருக்கிறப்போ ஹியூமன் எமோஷன்ஸை தாண்டி ஒரு ஃபைட் சீன் வைக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அதோட டைட்டில் கார்டு எஸ்பெஷலி வெங்கி அட்லூரி வந்து சூர்யா சார் ஃபேன்ஸ்க்காக இது என்னதான் ஹியூமன் எமோஷன் படமாக இருந்தாலும் நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கிறாரு. த ஒன் சூர்யா ரெட்ரோ படத்துலேருந்து வந்து அவருக்கு அந்த பட்டம் வந்து வந்துச்சு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 டிகேடுக்கு அப்புறமா சூர்யா சாருக்கு வரக்கூடிய ஒரு பட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப அவருக்கு வந்து ஃபிட் ஆயிடுச்சு, சினிமா லைஃப்லையும் சரி ரியல் லைஃப்லையும் சரி. இந்த ஒன் சூர்யா வந்து கருப்பு படத்தில் வந்து ஒரு அனிமேஷன் அவர் நடித்த முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் வச்சு சாயபிங்கரோட மியூசிக்கில் மாசா பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக்கில் வெங்கி அட்லூரி வந்து அவர் பிளேஸ் பண்ண விதம், சூர்யா சாரோட ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரோ இருக்கும். அந்த இன்ட்ரோவில் அவரோட கண்ணுக்கு ஒரு க்ளோஸ்அப் போகும், அந்த க்ளோஸ்அப்பில் கட் பண்ணால் த ஒன் சூர்யான்னு வர இடம் வந்து தியேட்டரே பிளாஸ்ட் ஆகிடுச்சிங்க சீரியஸ்லி. ஏன்னா அவர் நடித்த முக்கியமான கதாபாத்திரங்களுடைய ஒரு கேரிகேச்சராக ஒரு விஎஃப்எக்ஸாக வந்து ஒரு சிஜிலாம் அழகாக பண்ணி அதுக்கு ஏற்படுத்திக்கிட்ட அந்த கோல்டன் தீமாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு ஜிவி அவர்கள் மியூசிக் பண்ண விதமும் அந்த ஒன் சூர்யா அப்படின்ற டைட்டில் இந்த படத்துக்கு கனெக்ட் பண்ணி இந்த படத்தினுடைய தீமே வச்சதுனால அது இன்னும் எலிவேஷனாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அட் த சேம் டைம் ஃபைட் சீன்ஸுமே 2-3 ஃபைட் சீன்லாம் வந்து அப்படியே சூர்யா சார் வந்து லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே டீல் பண்ணி ஒரு புது மேனரிசம்லாம் ஒன்று பண்ணிட்டு அழகாக ஸ்க்ரீன் பிரசன்ஸில் சாப்பிட்டு போயிருந்திருப்பாரு. பட் அது எதுவுமே வந்து அவேவா இருக்காது. பொதுவாக இந்த மாதிரி வந்து ஒரு டயர் 1ல் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோஸ் வந்து ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸ் படம் பண்ணுறாங்கன்னா ஃபைட் சீன் துண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபேன்ஸ்க்காக மட்டும் வச்ச மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் அப்படி இருக்காது. ஒரு ஹியூமன் எமோஷன் இருக்கும், ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும், அதில் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கும். ஓகே இந்த இடத்துல ஆடியன்ஸை நம்மளே சொல்லுவோம், டேய் இன்னும் இந்த இடத்துல வந்து சூர்யா அடிக்க போறாரா அப்படின்னு. அந்த இடத்துல அந்த மீட்டருக்கு ஏற்ற மாதிரி அப் டவுன் பெருசாக டிஃபர் ஆகாமல் ஒரே மீட்டரில் அந்த ஃபைட் சீன் வரும். அதுக்கு அடுத்தபடியே திரும்பி எமோஷன் சீன் வந்துடும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஒரு சின்ன காமெடி சீன் வரும். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ரொமான்ஸ் சீன் வரும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஜான்ராவாக மாற்றி எல்லா இடத்துலையும் தன்னுடைய ரைட்டிங் மூலிமா ரசிக்க வச்சிருக்கிறாரு வெங்கி அட்லூரி. உதாரணத்துக்கு நான் வந்து ஸ்பாய்லர் சொல்லாமல் சொல்கிறேன், நம்ம ட்ரெய்லரில் பார்த்துருப்போம் ஃபோனில் பேசிக்கிற மாதிரி இருக்கும். லைக் ஒரே ஒரு கிளாஸ் வாலுக்கு நடுவில் இந்த பக்கம் வந்து மமிதா வந்து ஃபோனில் பேசுவாங்க, இந்த பக்கம் சூர்யா சார் ஃபோனில் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 minutes அந்த சீன் இருக்கும். அந்த சீனில் வெறும் 2 பேர் தான், சூர்யா சாரும் மமிதா மட்டும் தான். ஒரு 2 ஷாட் வச்சுருந்துருப்பாங்க. அந்த 2 ஷாட்டை மட்டுமே வச்சு அந்த 5 நிமிஷம் சீனை தன்னுடைய ரைட்டிங் மூலமாக அழகாக கனெக்ட் பண்ணி எந்த இடத்துலையும் நமக்கு போரே அடிக்காது. அதாவது வந்து ஒரு 1 minute ஒரு ரொமான்டிக்கலாக வரா மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்தா மமிதாவுடைய அந்த துரு கேரக்டர்
அந்த கேரக்டர் மூலிமா அவங்க சிரிக்க வைக்கிற விதமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் சூர்யா சார் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக, நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னல, அவரோட கேரக்டர் ஆர்க் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். அவர் ரெஸ்பான்சிபிளாக பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி மாறி 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 எல்லா எமோஷன்ஸும் நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிருக்கும். எங்கேயுமே போர் அடிச்சிருந்திருக்காது. இந்த மாதிரி வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே அழகாக எழுதியிருக்காரு வெங்கி அட்லூரி சீரியஸாக. ஸோ படம் பார்க்குறப்போ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இது தமிழ் படமாக கையில் இருந்தாலும் தெலுங்கு படமாக ரொம்ப பிரம்மாண்டமாக விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக எல்லாமே சூப்பராக இருக்கும். எடுத்துக்கிட்ட காஸ்டியூம்ஸ், அந்த செட்டு, வீடு, இவங்களோட விஷுவல்ஸ், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே நம்ம பார்க்கும்போது எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து படத்தில் அங்கங்கே ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர்ஸ் நிறைய பேர் இன்ட்ரோ ஆவாங்க. அதில் ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நாசர் சார் தான். படத்தோடைய செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன போர்ஷனில் வந்துட்டு போவார். அவர் வர சீன் வந்து ஓப்பனிங்கில் வந்து வில்லனாக வர மாதிரி வருவார், திரும்பி பார்த்தா காமெடியனாக மாறுற மாதிரி மாறுவார், திரும்பி பார்த்தா எமோஷ்னலாக ஆவார். இந்த எல்லா ஃபேஸஸ் ஆஃப் நாசர் சாரோட அந்த கேரக்டர் ஆர்க்கையும் நம்மளை ரசிக்க வச்சிருவார். குறிப்பாக ஒரு சில டைலாக்லாம் இப்போ எனக்கு இது இங்கே வரைக்கும் வருது, பட் நீங்கள் தேட்டரை பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டி குட்டி டைலாக்காக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அந்த படம் மேலே வந்து எழுந்த கிரிட்டிசிசம் அண்ட் ட்ரோல்ஸ்க்கு இருக்கும்ல, இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் படமாக மட்டுமே தான் இருக்கும், நம்ம எல்லாரும் ரசிக்கும்படியாக இருக்குமான்னு தெரியாதுன்னு யோசிச்ச எல்லாருக்குமே பதில் சொல்கிற ஒரு மொமெண்ட்டாக எனக்கு தேட்டரில் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக தான் அந்த படம் எடுத்திருக்கிறாங்க. சிரிக்கவும் வைக்கிறாங்க, யோசிக்கவும் வைக்கிறாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம அம்மாவோ பையனோ, நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம தங்கச்சியோ, இவங்களெல்லாம் நம்ம எப்படி பார்த்துக்கணும், ஒரு ஹியூமன் எமோஷன்ஸை எப்படி கையாளணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக நமக்கு ஒரு விஷயங்களை சொல்லித்தர விதத்தில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வந்து ஹையாக நிற்கும். கண்டிப்பாக இன் ஷார்ட் சொல்லணும்னா படத்தில் காமெடி இருக்கா, காமெடி இருக்கும், ஹீரோயிசம் இருக்கா, ஹீரோயிசம் இருக்கும், அம்மா சென்டிமெண்ட் இருக்கா, அம்மா சென்டிமெண்ட் இருக்கும், சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கா, எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு A to Z எல்லா ABC சென்டர் எல்லாருமே பார்க்கக்கூடிய, ஃபேமிலியில் எல்லாருமே கூட்டு போய் பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான படமாக விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இருக்கும். இதில் வந்து ஒரு பெரிய கிரெடிட்ஸ் வந்து யாருக்கு கொடுக்கலாம்னா, வெங்கி அட்லூரியோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மியூசிஷியன், மியூசிக் டைரக்டர் GV பிரகாஷ்குமார் அவர்கள். பாத்தி படத்துக்கு வேறு நேஷனல் அவார்டு. இந்த படத்தில் வந்து பட்டாம்பூச்சி சாங் வந்து பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் ஆகிடுச்சு. அந்த பாட்டு எப்படா வரும்னு நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். ஸோ படத்தில் ஒரு போர்ஷனில் வரும், அந்த போர்ஷனும் ரொம்ப சூப்பராக எலிவேட்டடாக இருந்துச்சு அந்த படத்துக்கு. ஸோ அதை தாண்டி ஒரு சில ஹியூமன் எமோஷன்ஸை சொல்கிற மாதிரியான மியூசிக் நிறையா பண்ணியிருக்காரு, BGM நிறையா பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த அம்மா சாங் தான். ராதிகா மேமுக்கும் சூர்யா சாருக்கும் ஒரு எமோஷனல் ஒரு ஃபேஸ், ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த சீக்வன்ஸ் வந்து நமக்கே கண்டிப்பாக வந்து கண் கலங்க வச்சிரும் அந்த ரைட்டிங்லேயே. அதை தாண்டி சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ், ராதிகா மேமுடைய பெர்ஃபார்மன்ஸ், மமிதாவோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து பக்க பலமாக அமைஞ்சது வந்து GV பிரகாஷ் அவருடைய மியூசிக். நிறைய அம்மா பாட்டு, அப்பா சென்டிமெண்ட் பாட்டு, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா எமோஷன்ஸ்லையும் பாட்டு போட்டார். அவருக்கு இது புதுசே கிடையாது. இருந்தாலும் புதுசாக ட்ரை பண்ணி நமக்கு ஒரு அழகான ஒரு அம்மா பாட்டை வந்து, அம்மா சென்டிமெண்ட் சாங் வந்து கொடுத்துருக்கிறாரு GV ஃப்ரம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். ஸோ அது வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் GV பிரகாஷ்குமார் அவர்களும் தன்னுடைய ஷோல்டரில் இந்த படத்தை ரொம்ப சூப்பராக தாங்கியிருக்காரு அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் கண்டிப்பாக இப்போலேருந்து பாருங்கள். டிக்கெட் கிடைக்காது, இந்த 3 days மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி சூர்யா சார் கருப்புக்கு அப்புறமா த OG இஸ் பேக் அப்படின்னு வந்து நம்ம நம்பிட்டு இருந்தோம்ல, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ்லையும் நான் சொல்கிறேன் த OG இஸ் பேக். கண்டிப்பாக வந்து நான் யார் அப்படின்றத வந்து இந்த படம் மூலமாகவும், இன்னொரு பக்கம் இந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் வந்து கமல் சார் சொல்லுவாங்கல்ல, டேய் சின்ன பசங்களா யார்ட்டடா விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி சூர்யா சார் வந்து ஒட்டுமொத்த சினிமாவையும் பார்த்து அவருடைய ஸ்டாண்டாக எடுத்து அவருடைய ஃபேன்ஸ்க்காக நான் இருக்கேன்டா இன்னும் அப்படின்றத வந்து நிரூபித்த ஒரு படமாக விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இருக்கும். இந்த படத்தை சூஸ் பண்ண சூர்யா சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் வெங்கி அட்லூரி டைரக்ட் தமிழ் படமாக இருந்தாலும், ரொம்ப அழகாக தெலுங்கு மீட்டரில் இருந்தாலும், ரைட்டிங் மூலிமா இந்த படத்தை இன்னும் ரசிக்கும்படியாக மாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் நீங்கள் போய் பார்க்கலாம். படம் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிச்சு, என்னென்னலாம் ஒர்க் ஆகலை அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. I decide. I go extra. Presta, always extra. But what extra? Chera Om Junction 80 hours freedom flash sale from 13th August 2 p.m. to 16th August 10 p.m. Sundarapuram Crosscut Road, Coimbatore.